அம்மா முழு மனசோட சாப்பிட்ட மாதிரியே தெரியல. இது கட்டாயத்தில் சாப்பிட்ருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அம்மாவை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கவே முடியாது. ஆனால் பார்வதி விஷயத்தில் இது நடந்திருக்கு. அப்பா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னே தெரியல. எனக்கு என்னமோ அது சரியா படல. மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. இவ்ளோ சீக்கிரத்துல எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா மாமா? இத்தனை நாளா என் கையால சமைச்சு அம்மாவுக்கு பரிமாற முடியலேங்கிற வருத்தம் எப்பவுமே என் மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வருத்தம் போயிடுச்சு மாமா. அம்மா சாப்பிட்டதை நினைச்சு பார்வதி சந்தோஷமா இருக்கா. இப்ப என் மனசுல இருக்கிறத சொல்லி அவ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம். அம்மா சாப்பிட வந்து உட்கார்ந்தது, நான் அவங்களுக்கு பரிமாறினது, அம்மா சாப்பிட்டது, இதெல்லாம் இப்ப நினைச்சா கூட எனக்கு கனவு மாதிரி இருக்கு மாமா. நிஜமா சொல்லணும்னா அம்மாவுக்காக மாமா என்ன சமைக்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நீங்களும் சமைக்க சொன்னீங்களா, அதனால்தான் நான் சமையல் பண்ணேன். அம்மா வந்து உட்கார்ந்து சாப்பிடுற கடைசி நேரம் வரைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு மாமா. அம்மா ஒரு வாய் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திக்கு திக்குன்னு இருந்த என்னோட மனசு அமைதியாச்சு. நான் பரிமாறி அம்மா சாப்பிட்டது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு மாமா. மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் நான் அம்மாவுக்கு சமைச்சு போடணும்னு செம்பருத்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வடிவேல் அண்ணா அங்க வந்து, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், கூடிய சீக்கிரம் அம்மா உன்னை மருமகளா ஏத்துப்பாங்கன்னு வாழ்த்தினாரு. என்ன மாமா, நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. வடிவேல் அண்ணன் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் அம்மா இந்த மருமகளை ஏத்துப்பாங்களா மாமா? அப்பா சொன்ன மாதிரியே நம்ம போட்டோவை ஹால்ல மாட்டிட்டா அம்மா கண்டிப்பா உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. ஐயா சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கே, அப்ப அதுவும் நடக்கும் தானே மாமா? என்ன மாமா இப்படி உன்ன சொன்னா எப்படி? நான் சந்தோஷப்படுற மாதிரி வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்க மாமா. நடக்கும். நீங்க சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் மாமா. சரி, உங்களுக்கு குடிக்க நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். நந்தினி, வாங்க ஆண்டி. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா நந்தினி? என்னோட சைட்ல இருந்து எந்த முக்கியமான விஷயமும் இல்ல ஆண்டி. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. அகிலாண்டேஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்க என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு ஆண்டி? அகிலாண்டேஸ்வரிய பத்தி பேசினதும் உங்க முகம் டல் ஆயிடுச்சு. அங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல நந்தினி, நம்ம 2 பேருக்கும் தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எப்படி நாம இப்ப ஜெயிக்க தான் போறோம்னு நம்பிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது நடந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் பாரு. அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதிதான். அவனையும் அகிலாவையும் நிரந்தரமா பிரிச்சிடலான்னு நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. என்னாச்சு ஆண்டி? நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறதுக்கு என்ன காரணம்? வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்த அகிலா வெளியே வந்து நடமாடினதையே நம்மளால தாங்கிக்க முடியலையே. அவ இப்ப அந்த பார்வதிய மருமகளா ஏத்துக்க போறான்னு சொன்னா உன்னால பொறுத்துக்க முடியுமா?
அகிலாண்டேஸ்வரி ஒரு நாளும் பார்வதிய மருமகளை ஏத்துக்க மாட்டான். அகிலாண்டேஸ்வரிய பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? நானும் உன்ன மாதிரியே தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நந்தினி. அதெல்லாம் அப்போ. ஆனா இப்ப அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இது எப்படி ஆண்டி நடந்தது? அப்போ அகிலாண்டேஸ்வரி மனசு மாறி பார்வதிய மருமகளை ஏத்துக்கிட்டாளா? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அதுக்கான அறிகுறியா தான் எனக்கு தோணுது. நோ, அப்படி எதுவும் நடந்துட கூடாது ஆண்டி. ஆதிக்கிட்ட இருந்து அகிலாவை பிரிக்கலான்னு நம்ம திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காக அங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் யாருடைய வேலை ஆண்டி? வேற யாரு? எல்லாம் அந்த திடீர்னு முளைச்சிருக்கே ஒரு ஜேம்ஸ் பாண்ட், அது வேலையா தான் இருக்கும். ஆனா அவர் எப்படி அகிலாவை சமாதானப்படுத்திருப்பாருந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல நந்தினி. எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு ஆண்டி. அகிலாண்டேஸ்வரிய கையில போட்டுக்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நமக்கு எதிரா இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க சொன்ன விஷயத்த சாதாரணமா விட்டுட முடியாது ஆண்டி. பார்வதி அந்த வீட்ல ஒரு அங்கீகாரம் இல்லாத மருமகளா இருக்கிறப்பவே உங்களுக்கு இந்த காட்டு காட்டுறானா? பார்வதிய மட்டும் அகிலாண்டேஸ்வரி அதிகாரப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிட்டானா அவளுடைய ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆதியும் அகிலாண்டேஸ்வரியும் பிரிக்கணும்னு நினைக்கிறதே நடக்காத காரியம். அது மட்டும் இல்ல, பார்வதி அகிலாண்டேஸ்வரியால அங்கீகரிக்கப்பட்ட மருமகள் ஆயிட்டானா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீட்ல இடம் இருக்காது. உங்களை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுதான் பார்வதியோட முதல் வேலையா இருக்கும். அப்படிலாம் நான் சுலபமா விட்டுற மாட்டேன் நந்தினி. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், ஆதியும் அந்த பார்வதியும் அகிலா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு காட்டணும் இல்லையான்னு பாரு. சந்தர்ப்பத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தா அது எதிரிக்கு ஜெயிக்க வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆண்டி. நாம சந்தர்ப்பத்தை உருவாக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். உருவாக்குற நந்தினி. எப்பாடு பட்டாவது அவங்க போட்டிருக்கிற திட்டத்தை தவிடு பொடியாக்கி ஆதியும் அகிலாவையும் பிரிச்சு காட்டுறேன். அகிலா, எந்த கோட்டையை பிடிக்க தீவிரமா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? உன்னோட பிடிவாதம், கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்படி எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்க? என்ன வளர்ற? நான் உன்னோட மனசாட்சி அகிலா. எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன், மனுஷங்க மாதிரி வளர மாட்டேன். நீ இப்ப இங்க எதுக்காக வந்த? இது என்ன கேள்வி அகிலா? எல்லாருக்கும் தெரியும், உன்னோட மனசுல எப்பெல்லாம் தடுமாற்றம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் உன்னோட முன்னாடி வந்து நிக்கிறது வழக்கம் தானே? என் மனசுல இப்போ எந்த தடுமாற்றமும் இல்ல. முதல்ல போ இங்க இருந்து. உன் மனசுல தடுமாற்றம் எல்லாம் எதுவும் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது அகிலா. உன் மனசாட்சினா நான் அதை சொல்லணும். பார்வதி விஷயத்துல நீ இறங்கி வந்து உன்னோட பிடிவாதம், கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல தடுமாறிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் இறங்கியும் வரல, எதையும் விட்டு கொடுக்கவும் இல்ல. நீ இல்லைன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா?
இல்ல நடந்ததெல்லாம் கனவாயிடுமா? பார்வதி சமைச்சத பட்டமா சமைச்சதுன்னு பொய் சொல்லி கொண்டு வந்து வச்சாங்க. வாசனைய வச்சே அது பார்வதி சமைச்சதுன்னு கண்டுபிடிச்சு சாப்பிட மாட்டேன்னு ரோஷமா அடம் பிடிச்ச நீ இன்னைக்கு பார்வதி சமையல அவளோட கையாலேயே பரிமாறி சாப்பிட்டிருக்கேன்னா அப்போ பிடிவாதத்துல இருந்து நீ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கேன்னு தானே அர்த்தம். என்னோட மனசாட்சியா இருந்துகிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசலாமா? நீ என்ன சொல்ற அகிலா? பேச்சுக்கு பேச்சு நான் இறங்கி வந்துட்டேன் என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டே இருக்கியே. நான் யாருக்காக விட்டு கொடுத்தேன்? என் கணவருக்காக விட்டு கொடுத்தேன். அவரோட சந்தோஷத்துக்காக இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வந்தேன். அதுக்காக இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மொத்தமா மாறிட்டாங்கிறதெல்லாம் இல்ல. பேசுறான். பேஷ் பேஷ். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஒரு முடிவெடுத்தா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டான்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீ சொல்ற காரணம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆதி கல்யாண விஷயத்துல எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு என் வீட்டுக்காரரை நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுதான் இருந்தேன். என் புருஷனோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப கொஞ்சம் ஆபத்தா இருக்கிறதுனால அவரோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. வளைஞ்சி கொடுத்திருக்கேனே தவிர உடஞ்சி போகல. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏய், என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? அகிலா, சின்ன ஓட்டதான் பெரிய அணை உடையவே காரணமா இருந்திருக்கு. அத நீ படிச்சதில்லையா அகிலா? உன் ஹஸ்பண்டோட சந்தோஷத்துக்காக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற நீ இனிமே ஒவ்வொரு விஷயமா விட்டு கொடுத்து கடைசியில பார்வதிய உன் மருமகளா ஏத்துக்கத்தான் போற. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அகிலா. ஏய், never. மாமா, என்ன மருமகளே? உங்களுக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க மாமா. பாயசம்? என்ன மருமகளே, நான் கேட்காமலேயே பாயசம்லாம் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால சமைச்சு அம்மாவுக்கு பரிமாற வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதுக்குதான். செய். அப்போ இந்த பாயசம் மாமாவுக்கு நீ கொடுக்கற லஞ்சம், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல மாமா. நம்ம வேண்டுதலை நிறைவேத்தினா சாமிக்கு நேர்த்தி கடன் செய்யறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நல்லா பேசுறா. அப்போ நீ என்ன கடவுள்னு சொல்ற, அப்படித்தானே? அதுல என்ன மாமா சந்தேகம் உங்களுக்கு? நீங்களும் அம்மாவும் எனக்கு சாமி தானே. ஐயோ ஆண்டவா, இவள. சாப்பிடுங்க மாமா. பிரமாதம். அருமையா இருக்கு. எப்படி இருக்கு மாமா? உன் கையால பச்சை தண்ணியை குடிச்சாலே பாயசம் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல பாயசத்தை பத்தி கேட்கணுமா?
எக்ஸலண்டா இருக்கு. நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்ட மாமா. கனவா? அத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் உண்மையா நடந்தா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாமா. அப்படி என்ன கனவு கண்ட மருமகளே? நீங்க, அம்மா, நானு, மாமா எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போறோம் மாமா. இதுவரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனதே இல்ல மாமா. ஏதோ கிராமத்து கோவில் மாதிரி இருக்கு. கோவில் அவ்வளவு அழகா இருக்கு. கோவில்ல இருக்கிற சிற்பம், தூண்கள் எல்லாமே நல்ல வேலைப்பாட்டோட இருக்கு. ஆ, ராஜா காலத்து கோவில் மாதிரி இருந்துச்சு. கோவில்ல இருந்த அம்மனை பார்த்தப்ப நம்ம அம்மாவையே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவ அடங்க மாட்டா போல இருக்கு. அம்மனோட பேர் கூட நம்ம அம்மா பேர் தான். நீ கனவுல பார்த்தேன்னு சொல்ற கோயில் கிட்டத்தட்ட நாம கட்டி கொடுத்த கோவில் மாதிரியே இருக்கு பார்வதி. என்ன மாமா சொல்றீங்க? சிட்டியை தாண்டி இருக்கிற கிராமத்துல நம்ம குடும்பத்து சார்பா ஒரு அம்மன் கோவில் கட்டி கொடுத்திருக்கோம். நீ கனவுல பார்த்த கோவில் கண்டிப்பா அதுவாதான் இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான கோவில் தான் என்னோட கனவுல வந்திருக்கா? என்னால நம்பவே முடியல மாமா. அந்த கோவிலை நீ நேர்ல பார்த்தா நம்புவல்ல? நாம இன்னைக்கே அந்த கோவிலுக்கு போறோம். அதுவும் உன் கனவுல வந்த மாதிரி அகிலா, நானு, நீ, ஆதின்னு நம்ம குடும்பத்தோட போறோம். குடும்பத்தோடயா? என்ன மாமா சொல்றீங்க? நான் வந்தா அம்மா எப்படி கோவிலுக்கு வருவாங்க? இப்படித்தான் என் சமையல அம்மா சாப்பிடுவாங்களான்னு கேட்டேன். நீ பரிமாறி அகிலா சாப்பிட்டா இல்ல? ஆமா. அதே மாதிரி அகிலா, நீ, நான், ஆதி எல்லாம் இன்னைக்கே அந்த கோவிலுக்கு போறோம். உன்னோட கனவை நிறைவேற்றி காட்டுறது என்னோட பொறுப்பு. நான் இப்பவே அகிலா கிட்ட போய் கோவிலுக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் மாமா, இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. யாம் இருக்க பயமேன் மருமகளே, எந்த பிரச்சனையும் வராது. நாம இன்னைக்கு குடும்பத்தோட கோவிலுக்கு போறோம். அதுக்கு நீ ரெடியா இரு. ஓகே? எந்த நம்பிக்கையில இந்த ஜேம்ஸ் பாண்ட் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு? அப்படி என்ன சொல்லி அகிலாவை சம்மதிக்க வைப்பாரு? நானும் பாக்குறேன். என்ன அகிலா, ஃபைல் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். அகிலா, நேத்து திடீர்னு கோவிலுக்கு போற மாதிரி நான் கனவு கண்டேன். அடப்பாவி மனுஷா, என்ன மாறியில் விடுறாரு? மருமக கண்ட கனவு இவரு கண்ட கனவு மாதிரி இங்க வந்து ரீல் விட்டுட்டு இருக்காரு. நடக்கட்டும்.